அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அருண். நான் சென்ட் சேவியர்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போ நான் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட் வந்து ஸ்மார்ட் டாய்லெட் யூஸிங் லோ காஸ்ட் இன்வெர்ட்டர். இப்போ சொசைட்டியில் அதிகமாக இருக்கிற ப்ராப்ளம் வந்து டாய்லெட் வந்து அன்ஹைஜீனிக்காகவும் க்ளீனாக இல்லாமல் இருக்குது. அதனால் யாருமே பயன்படுத்துறது இல்லை. அதுக்கு ஒரு சொல்யூஷனை கொண்டு வரணுங்கிறதுக்காண்டி தான் இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து சவுண்டு சென்சார் யூஸ் பண்ணியிருக்கேன், சர்வோ மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கிறேன், வாட்டர் பம்ப் மோட்டார், ஐஆர் சென்சார் உள்ளே இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போ பஸ்ஸர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3 Arduino UNO யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ESP8266 இல்லை ESP832 கூட யூஸ் பண்ணலாம். மேலே 2 சர்வோ மோட்டாரும் சோலார் பேனல் ப்ளஸ் ரெயின் ட்ராப் மாடியூலும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம ஏதாவது சவுண்ட் சென்சார் வந்து சவுண்டை ரெகக்னைஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சவுண்டு கொடுக்கும்போது ஆர்டினோ வந்து அதை டிடெக்ட் பண்ணி சர்வோ மோட்டாருக்கு சிக்னல் கொடுத்து அதை 6 நிமிஷம் திறந்துட்டு மறுபடியும் 6 செகண்டில் மூடிடும். இப்போ நம்ம சவுண்டு கொடுக்கும்போது சர்வோ திறக்கும். சவுண்டு கொடுக்கும்போது சவுண்டு சென்சார் வந்து டிடெக்ட் பண்ணி ஆர்டினோவுக்கு சிக்னல் கொடுக்கும். ஆர்டினோ வந்து டிடெக்ட் ஆகி கொடுக்கறதுனால சர்வோ மோட்டாருக்கு சிக்னல் கொடுத்து சர்வோ மோட்டார் 65 டிகிரி ரொட்டேட் ஆகும். சர்வோ மோட்டார் 65 டிகிரி ரொட்டேட் ஆகிறதுனால டோர் ஓப்பன் ஆகி இந்த செட் பண்ணியிருக்க 2 காயில்ஸ் டச் ஆகி இந்த மோட்டார் வந்து ரன் ஆகுது. இது மூலிமா உள்ளே போகும்போது க்ளீனாகி வெளியே வரும்போது க்ளீன் ஆகிறதுனால வாட்டர் எப்போதுமே க்ளீனாகவே இருக்கும். இப்போ மேலே வந்து 3 Arduino யூஸ் பண்ணியிருக்கு. ஒன்று வந்து இந்த டோர் ப்ராசஸுக்காண்டி, 2வது வந்து மேலே வாட்டரை சேவ் பண்ணணுங்கிறதுக்காண்டி ரெயின் ட்ராப் மாடியூல் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் எப்போ ரெயின் வாட்டர் படுதோ அப்போ போல் இந்த டோர் ஓப்பன் ஆகி ரெயின் வாட்டர் வந்து இதில் சேவ் ஆகிட்டே இருக்கும். இதை நம்ம பைப் மூலயமா அண்டர் கிரவுண்ட் வாட்டரோட கணக்கோட பண்ணால் அது மூலயமா நிலத்தடி நீருக்கு தண்ணி வந்து ரெயின் வாட்டர் போய்கிட்டே இருக்கும். 2வது பார்த்திங்கன்னா சோலார் பேனல் எப்போதுமே வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். ஆனால் அது சுற்றி யூஸ் பண்ணுற ஸ்டீல் வந்து 2 வருஷத்துக்குள்ளேயே இல்லை 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளேயே ரஸ்ட் ஆகிடும். அதனால நம்ம மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும். இது நம்ம வீட்டிலனா ஈஸியாக மாற்றிடலாம், அதை பப்ளிக் பிளேசஸில் மாற்ற முடியாது. அதுக்காண்டி அந்த ரஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி சோலார் பேனல் வந்து எப்போ வந்து வெயில் அடிக்குமோ லைட் வந்து ஃப்ளோ ஆகுதோ அப்போ மட்டும் சோலார் பேனல் திறக்கும். மித்த ரெய்னி சீசன்ஸில் அது மூடியே இருக்கும். இதனால ரெயின் அதில் படவும் செய்யாது, ரஸ்ட்டும் ஆகாமல் இருக்கும். இப்போ எப்போ லைட் ஃப்ளோ ஆகுதோ அப்போ மட்டும் திறக்கும், மித்த நேரம் மூடிடும். இதனால ரஸ்ட் ஆகிறத தடுக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஃப்ளோ வர்றதுக்கு வாட்டர் பம்ப் மோட்டார் யூஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு வந்து 12 வோல்ட் 5 ஆம்ஸ் அடாப்டர் யூஸ் பண்ணியிருக்கு. இதில் மைனஸை வந்து டைரெக்டாக மோட்டருக்கும், ப்ளஸ்ஸை வந்து அடாப்டரோட ப்ளஸ்ஸை இங்கே ஒரு காயிலையும் இதுக்கு உள்ள அடாப்டரோட ப்ளஸ் மோட்டரோட ப்ளஸ்ஸை கேட்டோட அப் சைட்லேயும் ஃபிட் பண்ணியிருக்கு. இது மூலிமா டோர் ஓப்பன் ஆகும்போது 2 காயிலும் டச் ஆகி வாட்டர் ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ டோர் எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்போ மட்டும் வாட்டர் ஃப்ளோ ஆகி க்ளீன் ஆகுறதுனால வாட்டரோட ஃப்ளோர்லேருந்து எல்லா பக்கமுமே க்ளீனாகவே இருக்கும். இது மூலிமா இங்கே ஒரு ஐஆர் சென்சார் ஃபிட் பண்ணியிருக்கு. இது வந்து எப்போது மெக்கானிக்கல் இஷ்யூவால் டோர் எப்போது திறந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இது டிடெக்ட் பண்ணி பஸர் மூலயமா சவுண்டு கொடுக்கும். பஸர் மூலயமா சவுண்டு கொடுக்கறதுனால பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து என்ன இஷ்யூன்னு பார்த்து கரெக்ட் பண்ணுறதுக்காண்டி தான் அது வாட்டர் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. இப்போ இது எல்லாத்துக்குமே பவர் சப்ளை தேவைப்படும். அதுக்காண்டி தான் இன்வெர்டர் இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கு. இந்த இன்வெர்டர் நம்ம ஹோம் அப்ளையன்சஸ் கூட இந்த இன்வெர்ட்டரில் ஒர்க் ஆகும். இந்த இன்வெர்ட்டர் வந்து 12 வோல்ட் 5 ஆம்ஸ் பேட்ரி மூலயமா ஒர்க் ஆகுது. இதில் வந்து என்ன மாடிஃபை பண்ணியிருக்குன்னா, ரெக்டிஃபையருக்கு பதிலாக 4 டயோடு யூஸ் பண்ணியிருக்கு. இது மூலயமா அதோட காஸ்ட்டை குறைக்கலாம். அது போக ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்து டிசியிலேருந்து ஏசியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இதில் ஹோம் அப்ளையன்ஸ் இது 9 வோல்ட் பல்ப், இது கூட நல்ல ப்ளோ ஆகும். இதே மாதிரி ஹோம் அப்ளையன்சஸ் டியூப் லைட்லேருந்து எல்லாமே இதில் ஒர்க் ஆகும். இப்போ இதிலேருந்து எத்தனை வோல்டேஜ் வருதுன்னு காமிக்கிறேன். இப்போ இதிலேருந்து 500 வோல்ட்டு கிட்ட வருது. எல்லா ஹோம் அப்ளையன்சஸுமே
240 230 வோல்ட்லேருந்து தான் ஒர்க் ஆகும். இது மூலயமா எல்லா ஹோம் அப்ளைன்ஸுமே ஒர்க் ஆகும். இது ஃப்ளட் டயத்தில் மேக்ஸிமம் எலக்ட்ரிசிட்டி எந்த இடத்துலையும் இருக்காது, அந்த நேரம் ரொம்ப கஷ்டப்படுவோம். அதுக்காண்டி தான் அந்த இது ஃப்ளட் டயத்தில் இது ரொம்பவே யூஸ் ஆகும். இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஐசி ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் இந்த இன்வெர்டர் யூஸ் ஆகாது, நம்ம ஹோம் அப்ளைன்சஸும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.